எதனால இப்போ பாரதி ராஜாவுக்கு வைக்கப்படாத விமர்சனங்களோ இல்ல ரஞ்சித் வர்றதுக்கு அவரோட வருகைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த சாதிய படங்களுக்கு வராத விமர்சனங்கள் எதனால திடீர்னு ரஞ்சித்தோட வருகைக்கு அப்புறம் தொடர்ந்து அதுதான் சொல்றேனே, இந்த படங்கள் வந்து கமர்ஷியல் சினிமாவையும் அழிக்குது, இவர்கள் உருவாக்கி வைத்திருந்த பிம்பத்தையும் உடைக்குது. அதாவது இவர்கள் சினிமாவில் ஒடுக்கப்பட்டவர்கள் கதாநாயகன், இஸ்லாமியர் கதாநாயகன், கிறிஸ்துவ பேர் கொண்ட கதாநாயகனே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் பேர் கொண்ட கதாநாயகன் கொண்ட ஒரு படம் சொல்லுங்க. பாட்ஷால கூட ரஜினி முஸ்லீம் கிடையாது, மாணிக்கம் தான் அவர் பேர். ஃப்ரெண்டுக்காண்டி மாணிக் பாட்ஷான்னு வச்சிருப்பார். ஒரு கமலஹாசனோ ரஜினிகாந்தோ விஜயகாந்தோ சரத்குமாரோ விஜயோ அஜித்தோ முஸ்லீமா நடிச்சா ஒரு படம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம மைண்ட் செட்ல முஸ்லீமை ஹீரோவை ஏத்துக்க முடியாது, ஆனா ஒரு முஸ்லீமை தீவிரவாதியா காமிச்சா இயல்பா ஏத்துக்குவோம். தொடர்ந்து பல படங்கள்ல நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப இயல்பா ஏத்துக்க முடியும். ஒரு இப்ராஹிம், ஒரு அபிபுல்லா, ஒரு இஸ்காக்கு, ஒரு அது பேரை கேட்டாலே முஸ்லீமா இருப்பான் அப்படிங்கிற புத்தியில் நம்ம பதிஞ்சிச்சு. ஆனா அதே முஸ்லீம் தான் அந்த நாட்டையே காப்பாற்ற போறாங்கிற மாதிரி எத்தனை படம் வந்திருக்கு? ஒரு படம் கூட வந்தது. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி நடிச்ச பாவமணிப்புன்னு ஒரு பழைய படம், அதுல அவர் முஸ்லீம் கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. மற்றபடி முஸ்லீம் நெப்போலியன் ஒரு படம் நடிச்சாரு முஸ்தபான்னு. முஸ்லீம கதாநாயகனாவே நம்ம பார்க்கல தமிழ் சினிமால. கிறிஸ்தவராவே நம்ம தமிழ் சினிமால கதாநாயகனா பார்க்கல. அப்ப இவர்களுக்கு இது புதுசா இருக்கு. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை கதாநாயகனாக காமிப்பதையும், அவர்கள் பிரச்சனையை பேசும்போது இவங்களை அறியாம இவங்களுக்கு குத்துது.